திருச்சி, கன்னியாகுமரி, காஞ்சிபுரம் மற்றும் திண்டுக்கல்லில் உள்ள மாவட்ட விளையாட்டு வளாகங்களில் முக்கிய புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ளவும், பிற மாவட்ட வளாகங்களில் அவசர பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். மேலும் 23 மாவட்டங்களில் இயங்கி வரும் 25 நீச்சல் குளங்கள் 3 கோடி ரூபாய் செலவில் புனரமைத்து புதுப்பிக்கப்படும் எனவும், சமுதாய வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளைஞர்களது பணியை அங்கீகரிக்கும் வகையில் முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது என்ற புதிய விருது உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பேரவை விதி 110 கீழ் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். வாழ்க்கைக்கு பயிற்சி அளிக்கும் களமாக விளங்கும் விளையாட்டினை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். சென்னை அருகில் உள்ள மேலக்கோட்டையூரில் 125 ஏக்கர் பரப்பில் உருவாக்கப்பட்டுள்ள விளையாட்டு மற்றும் உடற்கல்விக்கான தனி பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சி அறிஞர்களின் பயன்பாட்டிற்காக 18 கோடியே 3 லட்சம் ரூபாய் செலவில் நூலக அறை, ஆய்வுக்கூடம் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இளைஞர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு ஒருமித்த அணுகுமுறையை வழங்கும் வகையிலும், தேசிய வளர்ச்சியில் அவர்கள் முழுமையாக பங்காற்றும் வகையிலும் மாநிலத்திற்கென ஓர் இளைஞர் கொள்கை வகுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். விளையாட்டு என்பது பொழுதுபோக்கிற்காக மட்டுமல்லாமல் உடல் நலம், மனநலம் பேணுவதாகவும் வாழ்க்கைக்கு பயிற்சி அளிக்கும் களமாகவும் விளங்குகிறது. இப்படிப்பட்ட இன்றியமையா தன்மை வாய்ந்த விளையாட்டினை மேம்படுத்தும் வகையில் கடந்த 3 ஆண்டுகளில் எண்ணற்ற திட்டங்கள் எனது தலைமையிலான அரசால் தீட்டப்பட்டு செயல்படுத்தப்படுகின்றன. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் வகையில் கீழ்காணும் அறிவிப்புகளை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 1. வேலூர் மற்றும் திருப்பூர் தவிர ஏனைய மாவட்ட தலைமையிடங்களில் மாவட்ட விளையாட்டு வளாகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் பெரும்பான்மையான விளையாட்டு வளாகங்கள் 15-20 ஆண்டுகள் பழமையானவை. சேலம், கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருநெல்வேலியில் உள்ள மாவட்ட விளையாட்டு வளாகங்களில் முக்கிய புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள ஒவ்வொரு வளாகத்திற்கும் 1 கோடி ரூபாய் வீதம் 4 கோடி ரூபாய் மற்றும் பிற மாவட்டங்களில் உள்ள விளையாட்டு வளாகங்களில் அவசர பழுதுகள் சரிபார்த்தல் மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக 1 கோடி ரூபாய் என மொத்தம் 5 கோடி ரூபாய் ஒரு முறை சிறப்பு மானியமாக ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக தற்போது திருச்சிராப்பள்ளி, கன்னியாகுமரி, காஞ்சிபுரம் மற்றும் திண்டுக்கல்லில் உள்ள மாவட்ட விளையாட்டு வளாகங்களில் முக்கிய புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள தலா 80 லட்சம் ரூபாய் மற்றும் பிற மாவட்ட வளாகங்களில் அவசர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள 80 லட்சம் ரூபாய் என மொத்தம் 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2. தற்போது 23 மாவட்டங்களில் 25 நீச்சல் குளங்கள் இயங்கி வருகின்றன. பெரும்பான்மையான நீச்சல் குளங்கள் 15லிருந்து 20 ஆண்டுகள் வரை பழமையானவை. தண்ணீரை சரிசமமாக பராமரித்தல் மற்றும் ஆரோக்கியமான சுற்றுச்சூழலை பேணுதல் ஆகியவை நீச்சல் குளங்களை பராமரித்தலின் மிக முக்கிய அம்சங்களாகும். பெரும்பான்மையான இடங்களில் நீரை சுத்தப்படுத்தும் நீர் வடிப்பான்கள் நிறைவான அளவிற்கு செயல்படுவதில்லை. பயன்பாடு மற்றும் தேய்மானம் காரணமாக குளங்களில் உள்ள தரைத்தளம் மற்றும் சுற்றுச்சுவர் உடைந்துள்ளன. எனவே இந்த நீச்சல் குளங்கள் 3 கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு செய்து புதுப்பித்து பராமரிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 3. நீச்சல் குளத்தில் உள்ள நீருக்கு ஓசோன் சுத்திகரிப்பு செய்யப்பட்டால் நீரின் தரம் அதிகமாக உயர்த்தப்படுவதுடன் அதற்காக ஆகும் செலவுகளையும் காலப்போக்கில் மிச்சப்படுத்தலாம் என்பதன் அடிப்படையில் வேளச்சேரி நீச்சல் குள வளாகம், ஷெனாய் நகர், மதுரை, திருச்சி மற்றும் தஞ்சாவூரில் உள்ள நீச்சல் குளங்களில் நிறுவப்பட்டுள்ள வடிகட்டும் நிலையங்களை மாற்றி தலா 15 லட்சம் ரூபாய் வீதம் 75 லட்சம் ரூபாய் செலவில் ஓசோன் சுத்திகரிப்புடன் கூடிய
புதிய வடிகட்டும் நிலையங்கள் அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான்கு, சமுதாய வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளைஞர்களது பணியை அங்கீகரிக்கும் பொருட்டு முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது என்ற புதிய விருது உருவாக்கப்படும். 15 முதல் 35 வயது வரை உள்ள 3 ஆண்கள் மற்றும் 3 பெண்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று இவ்விருது வழங்கப்படும். இந்த முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது 50,000 ரூபாய் ரொக்கம், பாராட்டு பத்திரம் மற்றும் பதக்கத்தை உள்ளடக்கியதாக இருக்கும். 5, 2005ஆம் ஆண்டு எனது ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட விளையாட்டு மற்றும் உடற்கல்விக்கான தனி பல்கலைக்கழகம் சென்னைக்கு அருகில் உள்ள மேலக்கோட்டையூரில் 125 ஏக்கர் பரப்பிலான பரந்த வளாகத்தில் இயங்கி வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் மாணாக்கர் மற்றும் ஆராய்ச்சி அறிஞர்களின் பயன்பாட்டிற்காக உலகத்தரம் வாய்ந்த வசதிகளை அளிக்கும் வகையில் 18 கோடியே 3 லட்சம் ரூபாய் செலவில் நூலக அறை, ஆய்வுக்கூடம், கூட்டரங்கம் மற்றும் பல்நோக்கு உள் விளையாட்டரங்கம் ஆகியவை அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்லாமல் பரந்து விரிந்த இந்த பல்கலைக்கழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ள நிர்வாக கட்டடம், விடுதிகள், பணியாளர் குடியிருப்புகள், விளையாட்டு மைதானங்கள் ஆகிய இடங்களுக்கு மாணாக்கரும் பணியாளர்களும் சென்று வர வசதியாக 2 கிலோமீட்டர் இணைப்பு சாலை அமைத்து தரப்படும். 6, இவை எல்லாவற்றிற்கும் மேலாக சமூக மாற்றத்திற்கான முக்கிய காரணியாகவும் சமுதாயத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் பின்னணியில் இருப்பவர்களாகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு இளைஞர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு ஒருமித்த அணுகுமுறையை வழங்கும் வகையிலும் தேசிய வளர்ச்சியில் அவர்கள் முழுமையாக பங்காற்றும் வகையிலும் மாநிலத்திற்கென ஓர் இளைஞர் கொள்கை வகுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தலைமையிலான அரசின் இந்த நடவடிக்கைகள் மூலம் இளைய சமுதாயத்தினரின் உடல் நலமும் மனநலமும் மேலும் உறுதி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன்.